ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி 2 நாள் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. காலையில் எந்திரிச்சு மில்லட் தோசை ஊற்றி கொடுத்தேன். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. கமல் இன்னைக்கு அவங்க பிஎன்ஐ மெம்பர்ஸோடு சேர்ந்து ட்ரிப் போகிறாங்க. 2 நாள் ட்ரிப்பு. எல்லாரும் சேர்ந்து வாகமன் போகிறாங்க. கமலை அனுப்பிச்சி விட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். கையிலுக்கும் கண்மணிக்கும் ஆனுவல் டே முடிஞ்சதுலேருந்தே லீவு அப்படின்றனால இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சனால ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் டைமிங் வந்து 30 to 40 minutes பண்ணுவேன். ஓகே, பாய். பார்த்துக்கோங்க. வந்துடுவேன், நான் வந்துடுவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்பா கால் பண்ணி மதியம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா வேண்டாம், செஞ்சு வைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தால் அப்பா மட்டும்தான் வருவார். பிள்ளைங்க வந்து மகிழினியை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்துட்டோம். ஈவினிங் எனக்கும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்தால் பிள்ளைங்க வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால அம்மா வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னம்மா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க? அகியம்மா மகியமோ எப்படி அழுகும்? பாப்பா எப்படி அழுகும்? எங்க எங்க பாப்பா பாப்பா எப்படி அழுகும்? எப்படி அழுகும்? என்னமோ கோழி கோழி கத்துன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. கோழி அறுத்ததுக்கு அடிச்சாலாமா? அஜி கோழி அறுத்ததுக்கு அடிச்சியா? அடிச்சாலா உன்ன பத்தியா? ஆமா, அவ அரிசி போட்டு வளர்க்குற கோழியை போய் நீ போய் அறுத்தேனா அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவா? பாப்பா அஜி கோழி அறுத்துருத்தா சாமி. இந்தா ஏய் இங்க பாருடி, கோழி அறுத்துருத்தா அஜி. பாப்பா அஜி கோழி அறுத்துருத்தா சாமி. அடிச்சியா நீ? மகிழி 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 வீடியோ வேற அப்லோட் ஆகாம. அக்கா சொன்னியா? அக்கா எங்க? அக்கா எங்க? அக்கா பேர் என்ன? கயல் சொல்லு. கயல் சொல்லு. கயல் சொல்லு. அது யாரு சாமி? அது யாரு? அக்கா. அக்கா எங்க காணா? அக்கா எங்க காணா? பத்தியா துப்புறத? எங்க துப்புவியா நீ? அக்கா பாவம், உனக்கு சோறு ஊட்டி விட்டா துப்புற. சாப்பிடு, அக்கா ஊட்டி விடுவா. சுற்றுச்சா சுற்றுச்சா. கால் வேணும். எனக்கு கால் வேணும். கால். அப்பா கறியாக கொண்டு வரட்டா இல்லை குழம்பு வச்சு கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து எங்கள் அம்மா வைக்கிற நாட்டுக்கோழி குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாவே வைக்க சொல்ல நானே வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் கோழி கால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே கால் எனக்காக எடுத்து வச்சுருவாங்க. அம்மா போயிட்டு வரேன், சண்டை கட்டாமல் இருங்க. எங்கே பார்க்குற? இந்த மாதிரி கோழி வந்துருச்சு. அரிசி கேட்டு வந்துருச்சு. அரிசி போடுற பிள்ளை எங்கடி தூங்கிருச்சா? சரி போயிட்டுறேன், பிள்ளைகளை பார்த்துக்க. நாளைக்கு கூட்டு வா. அம்மா வீட்டில் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்து நானும் ரெடி ஆகி ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டேன்.
என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குயின் சிட்டியோட சில்வர் ஜூப்ளி இயர் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு. நான் இந்த வருஷம் தான் ரோட்டரி கிளப்ல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணேன். இந்த 25 வருஷம் அவங்க கடந்து வந்த பாதைகளை ஷேர் பண்ணும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 25 வருடம் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. 25 தலைவர்களால் வழிநடத்தப்பட்டு பல்வேறு தரப்பட்ட சேவைகளை மக்களுக்கு கொண்டு சென்ற பெண்களின் அப்படிப்பட்ட பெண்கள் சமூகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை உருவாக்கி தந்திருக்கும் கால் நூற்றாண்டுக்காக இதுல என்ன வரவேற்புரை வரணும்னு சொல்றதுக்காக தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். குயின் சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் பாராட்டுற விதமாக தலையில் க்ரௌன்லாம் வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோங்க. இந்த 25 வருஷத்தில் குயின் சிட்டி சார்பாக ஹெல்ப் தேவைப்படுற மக்களுக்கு செஞ்ச சேவைகள் வந்து நிறைய. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இந்த கிளப்பில் நானும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் பிடிஜி சந்திர சார் வந்து கிளப் ஆரம்பித்து ஒரு ஆழ்மன் ரோட்டரி கிளப் எப்படி இருக்கணும்னு மட்டும் எங்களுக்கு சொல்லி தரல. பெண்களுக்கான ரோட்டரி கிளப் இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு தோணலாம். 25 வருஷமாக வருஷம் புது ப்ராஜெக்ட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் தனிப்பட்ட முறையில் சேவை பண்ணுறது கஷ்டம். என்னோட பணம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி கிளப் மூலமாக பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. கேக்லாம் கட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக பேசினார். அவரோட வார்த்தைகள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இந்த முரண்பாடுகளோடு சேர்ந்து சமாதானமாக இருப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை. அந்த வகையில தான் நீங்க சில்வர் ஜூப்ளியை கொண்டாடுறீங்க, நான் கோல்டு வந்து வாழ்ந்தேன். ஈவெண்ட் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நைட் டின்னர் அங்கேயே இருந்தது. சாப்பிட்டு தான் வந்தேன். ரொம்ப பசியாக இருந்தனால இருந்ததை சாப்பிட்டு வந்துட்டேன். ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக எங்கள் ஊர் லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சிட்டேன். நான் தான் லாஸ்ட் ஆளாக இறங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சண்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஈவினிங் எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். இன்றைக்கி வந்து அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போங்க, நான் அக்கா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் காலையில் எந்திரிச்சு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நானும் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு மதியம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு கண்மணிக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வந்து தான் அதை வந்து எல்லாத்தையும் பண்ணணும். முடிஞ்சால் அக்கா வீட்டில் மோனியை வச்சு பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி வந்து தான் ரெடி பண்ணணும். பார்க்கலாம். கண்மணி ஒருத்தியா கேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்க? தென்னங்குருத்தம். இப்போ ரமேஷை பற்றிங்க வைப்பார் பாரு. மோனி கண்மணிக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு தெரியா? விண்ட்மில் மாடல். செய்யி, லேட் ஆயிரு, செய்யி. பார்க்கலாம். எத்தனை கோழி மாறுத்த? 2 கோழியா? இதோட பிடிச்சிட்டு வந்தாருத்தியா? அங்கேயே அர்த்தம் கொண்டு வர்றாங்க. அவளுக்கு 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு கிளம்பணும், காட்டி ஓ, மருமகளை பற்றி தான் தெரியுமே எங்களுக்கு. ஒரு தூக்கம் தூங்கி கண்மணி ஒருத்தியாக கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தா. வா பாப்பா உனக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தேன். நான் போகும்போது பிள்ளைங்கள்லாம் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்ததுங்க. என்ன சத்தமே இல்லாமல் இருக்குது, ஹர்ஷன் எங்கே காணோம் அப்படின்னு கேட்டேன். அக்கா வந்து ஃபுட்பால் மேட்சுக்காக கரூர் போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஹர்ஷன் இருந்தால் யாரையாவது ஒம்பழுத்துட்டு இருப்பான். எம்மா எம்மான்னு பிள்ளைங்க கத்திகிட்டே இருக்குங்க. கண்மணிக்கு கேரம் விளாட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காட்ட வந்து பெரிய போர்டு சின்ன போர்டு அப்படின்னு 2 போர்டு இருந்தது. சின்ன போர்டு வேணால் நீ எடுத்துகிட்டு போ கண்மணி அப்படின்னு அக்கா சொல்லவும் உடனே அந்த போர்டை எடுத்து வச்சுட்டு அம்மா வா இப்போயே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இதை விட கொஞ்சம் சின்ன போர்டாக இருந்தாலும் அதுவும் வுட்டில் தான் இருந்தது. பாப்பா நம்ம பஸ்ஸில் வந்திருக்கோம், நம்மளால் இப்போ தூக்கிட்டு போக முடியாது, அப்பா வரட்டும், அப்பா வரும்போது இன்னொரு நாள் அம்மா வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
அம்மா நேற்று ஒரு கோழி அறுத்து என்னை கூப்பிட்டாங்க. இன்றைக்கி அக்காவுக்காக 2 கோழி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே குழம்பு வச்சுட்டாங்க. அம்மா கோழி வாங்கி வளர்த்துட்டு இருந்தாங்க. கோழி கொஞ்சம் பெருசாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அம்மா ஒவ்வொரு தடவையும் எடுத்து கொடுப்பாங்க. எதுக்கு பாப்பா மாஸ்க்கு? மாமா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. நாட்டுக்கோழி அரைச்சி செலிவி குழம்பு வச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடு மாமா. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். 3 மணிக்கு மேலே அம்மாவையும் என்னையும் பஸ் ஏற்றி விட்றதுக்காக அக்கா, மாமா, பாப்பா எல்லாரும் வராங்க. பேசிகிட்டே உட்காந்ததில் டைம் போனதே தெரில. அம்மாவுக்கு 3:40க்கு பஸ்ஸு. அப்புறம் கொஞ்சம் அவசரமாக கிளம்புனோம். அப்புறம் தான் வர்றாருல. எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். எங்க கிடந்துச்சு இந்த பிஸ்கட்? மாமா அதை ஆஃப் பண்ணிட்டு பாடு மாமா. அதை ஆஃப் பண்ணிட்டு பாடுமா? சவுண்ட் குறைச்சு வைங்க. சவுண்ட் ஃபுல்லா குறைச்சு வச்சு கூட பாடு. அது டூயட் சாங் இல்ல, 2 பேர் பாடணுமே. ஆட பாடு மாமா. அப்பாடி. மாமா பவதாரணி காண்டி நேத்து பாடல, அந்த பாட்டை கூட பாடு. அவதாரிக்கா நாயகட பாடுனேன். நேத்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆடியோஸ் நாங்க அதுல போய் பாடுனேன். சரி அதை போய் பாடு. சோக பாட்டா. பரவாயில்ல பாடு. அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களா? பாடு மாமா. என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பாக்குற? ஜன்னல் எட்டி ஏன் பாக்குற? இள நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற. கண்ணாலே பேசாதே, கையாலே பேசு. கையோட கை சேர்த்து பூங்காத்தா வீசு. மருதாணி அரைச்சு வச்ச, மஞ்ச தண்ணி கரைச்சு வச்ச ராணி ராணி. உருகாம உருகி நின்னை உன்னழக பருக வந்தேன் வாணி வாணி. ஏத்தாங்க சூப்பர். வீட்ல கரண்ட் இருக்கு, உங்க வீட்ல கரண்ட் இல்ல, உங்க வீட்ல கரண்ட் இருக்கான்னு ஜன்னல் எட்டி பாத்துருப்பாங்களா? ஏ கண்மணி மணி பாய் மாமா பாய். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்ததும் அம்மாவுக்கு பஸ் இருந்தது. அம்மா கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். எங்களுக்கும் பஸ் வந்தது. ஏறி உக்காந்தோடனே பிள்ளைங்க எனக்கு வெள்ளரிக்காய் வேணும், அன்னாச்சி பழம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு பஸ்ஸு கிளம்புனதும் அப்படியே சோகமாக உட்காந்துட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் பிள்ளைங்க குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கீழே இருந்து அட்டைப்பட்டியை எடுத்துகிட்டு வந்து அவள் பாட்டுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்போ அட்டைப்பட்டிலாம் கட் பண்ணுற? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், அக்கா உனக்காக பேப்பரில் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்களே பண்ணுங்கன்னு விட்டுட்டு விளையாட போயிட்டா. கையில் 2 ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணா, நான் 2 ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணேன். எப்படியோ முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.